அனைவருக்கும் வணக்கம். இப்போ தொடர்ந்து எஸ்ஐ எக்ஸாம்ஸ்க்கான ஜிகே சிலபஸ்க்கான வீடியோஸ் பார்த்துட்டு வர்றோம். அதில் ஜியோகிராஃபியில் இன்றைக்கி 4வது வீடியோ. இதில் இப்போ ஏற்கனவே இமயமலை ஆறுகள் பார்த்துருந்தோம். இப்போ இன்றைக்கி தீபகற்ப ஆறுகள் ரிலேட்டடானதை பார்ப்போம். ஷார்ட்டாக நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அப்படியே பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தீபகற்ப ஆறுகளில் முதன்மையாக மகாநதி இருக்குது. மகாநதி எங்கே பாயுதுன்னா ஒடிசா மாநிலத்தில் பாயும். சத்தீஸ்கரில் உருவாகி ஒடிசா மாநிலத்தில் பாயும். நம்ம மலைகள் பார்க்கும்போது ஏற்கனவே பார்த்துருந்தோம். மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்த்து இந்த இடத்துல இருக்கிற முக்கியமான மலைத்தொடர் தான் அச்சம்கர் அமர்கண்டாக் மலைத்தொடர்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் ராய்ப்பூர், சத்தீஸ்கரோட தலைநகரம் ராய்ப்பூர் சரியா, அந்த டிஸ்ட்ரிக்டில் உருவாகி சத்தீஸ்கர் மாநிலத்தை கடந்து அப்படியே ஒடிசா வழியாக போய் கடலில் கலக்கும் சரியா. மகாநதி ஆறு. இதில் இருக்கிற ஒரு முக்கியமான அணைக்கட்டு தான் ஹிராகுட் அணை சரியா. இந்த இருக்குல்ல ஹிராகுட் அணை. நீளமான அணைக்கட்டுனா ஹிராகுட், உயரமான அணைக்கட்டுனா தெகிரி அணை, பெரிய அணைக்கட்டுனா பக்ரானங்கல், நீளமான அணைக்கட்டுனா ஹிராகுட் அணை சரியா. தெகிரி இருக்கிறது கங்கை, பக்ரானங்கல் இருக்கிறது சட்லஜ், ஹிராகுட் இருக்கிறது மகாநதி ரைட். இங்கே உருவாகி அப்படியே போய் கடலில் கலந்துரும். இது பக்கத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஏரி தான் சிலிக்கா ஏரி சொல்லுவாங்க. சிலிக்கா ஏரி ஒடிசா மாநிலத்தில் இருக்கும். இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி அப்படின்றது. காயல்னா லகூன் சொல்லுவாங்க, லகூன் லேக் சரியா ரைட். அடுத்து இதோட முக்கியமான அந்த துணையாறுகள் சீனாத், டெலன், கெங்குட்டி, சித்ரட்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து கோதாவரி சரியா. தென்னிந்தியாவில் பாயிற நதிகள்லேயே மிக நீளமான நதி கோதாவரி. இந்த இடத்துல மகாராஷ்டிரா மாநிலம் இருக்கும். மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு முக்கியமான மாவட்டம் நாசிக். அந்த நாசிக் பகுதியில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகி அப்படியே ஆந்திரா வழியாக போய் கடலில் கலந்துடும் கோதாவரி சரியா. இதுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு பாருங்கள். தென்னிந்தியாவின் நீளமான நதி இதுதான் கோதாவரி. அதுக்கப்புறம் இதுக்கு சிறப்பு பெயர்கள் தட்சிண கங்கா, விருத்த கங்கா, இதெல்லாம் கோதாவரியோட சிறப்பு பெயர்கள். தட்சிண கங்கா அப்படின்னா இந்த பகுதி தக்கான பீடபூமியில் பாயிறதுலையே கங்கை மாதிரி ஒரு பெரிய நதி அப்படின்னா தட்சிண கங்கா. அடுத்து பாருங்க, விருத்த கங்கா அப்படின்னா கங்கை மாதிரி நீளமான நதி. விருத்தம் அப்படின்னா பெருசுன்னு அர்த்தம். விருத்த கங்கா அப்படின்னாலும் கோதாவரி தான். அதோட முக்கியமான துணையார்கள் பூர்ணா, பெண்கங்கா, பிரணீதா, இந்திராவதி, வர்த்தா, தால், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே கோதாவரியோட முக்கியமான துணையார்கள் சரியா ரைட். அடுத்து இதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணா. இதுவும் ஆந்திரா மாநிலங்களில் பாயும் சரியா. மகாராஷ்டிராவில் உருவாகி மகாராஷ்டிரா மாநிலத்தில் இப்போ நம்ம ஊரில் ஊட்டி, கொடைக்கானல் இருக்கிற மாதிரி மகாராஷ்டிராவில் ஒரு முக்கியமான கோடை வாழிடம் தான் மகாபலேஸ்வர் அப்படின்ற இந்த இடம் சரியா. இங்கே உருவாகி அப்படியே ஆந்திரா வழியாக போய் கடலில் கலந்துரும். கோதாவரிக்கு அடுத்து தென்னிந்தியாவில் 2வது பெரிய ஆறு கிருஷ்ணா சரியா. இதில் இந்த கிருஷ்ணா நதியில் இருக்கிற ஒரு முக்கியமான அணைக்கட்டு தான் நாகார்ஜுனா சாகர் அணை சரியா. கடைசியாக போய் அது கடலில் கலக்கிற இடம் ஹம்சலா தேவி அப்படின்ற இடத்துல கடலில் கலக்குது சரியா. இதோட முக்கியமான துணையார்கள் கொய்னா, பீமா, முசி, வேணி, துங்கபத்ரா. இந்த துங்கபத்ரா அடிக்கடி தேர்வுகளில், போட்டித் தேர்வுகளில் கேட்கக்கூடிய ஒன்று சரியா, துங்கபத்ரா ரைட். அடுத்து பாருங்க காவிரி. காவிரி கர்நாடகாவில் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். குடகு மலை பகுதி சரியா. குடகு மலை பகுதியில் உருவாகி அப்படியே தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ராகும். கவனிங்க, இது கேரளா, கர்நாடகா, ஆந்திரா சரியா. இந்த பக்கம் குடகு மலை பகுதியில் உருவாகி அப்படியே தமிழ்நாட்டுக்குள்ளே வரும். தமிழ்நாட்டில் ஒகேனக்கல் பக்கத்தில் பிலிகுண்டு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே கூட ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியை உருவாக்கி அப்படியே தருமபுரி மாவட்டத்தை தாண்டி சேலம் மாவட்டம் வரும் சரியா. சேலம் மாவட்டத்தில் தான் காவிரி ஆற்றின் குறுக்கே இருக்கிற ஒரு முக்கியமான அணைக்கட்டு மேட்டூர் அணை சரியா. ஸ்டான்லி நீர்த்தேக்கம்னு சொல்லுவாங்க. 1934 அதை கட்டியிருப்பாங்க. ஸ்டான்லி நீர்த்தேக்கம். மேட்டூர் டேமை தாண்டி அப்படியே ஈரோடு மாவட்டம், கரூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம் தாண்டி
திருச்சி மாவட்டம், கரூர் மாவட்டத்துக்கும் திருச்சி மாவட்டத்துக்கும் இடையில, கரூர்லேருந்து திருச்சி போகிற வழியில் இடையில பார்த்தோம் அப்படின்னா முக்கொம்பு அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கும். முக்கொம்பு, அது பக்கத்தில் காவிரி வந்து 2 கிளைகளாக பிரியும். கொள்ளிடம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளை இந்த பக்கம் போயிடும். அதுக்கப்புறம் காவிரி தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர், நாகப்பட்டினம் வழியாக இந்த பக்கம் போயிடும். சரியா? கொள்ளிடம் அப்படியே கடலூர் மாவட்டம் வழியாக கொள்ளிடம் போயிடும். சரியா? இதுதான் அந்த காவிரியோட வழிப்பாதை. இதில் இருக்கிற முக்கியமான அணைக்கட்டு இந்த மேட்டூர் அணை. சரியா? தமிழ்நாட்டில் இருக்கிறதுல. அதே மாதிரி காவிரியோட துணை ஆறுகள்னால் முக்கியமான ஆறுகள் பவானி, நொய்யல், அமராவதி. சரியா? இதில் இந்த அமராவதி ஆற்றின் குறுக்கே இருக்கிற ஒரு முக்கியமான அணைக்கட்டு தான் அமராவதி அணைக்கட்டு, உடுமலைப்பேட்டை பக்கத்தில் இருக்கும். சரியா? கொள்ளிடத்தில் காவிரி 2 கிளைகளாக பிரிகிறது. 2 கிளைகளாக பிரிஞ்சு திருச்சி பக்கத்தில் ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆற்றிடை தீவை உருவாக்கும். அங்கே எப்படி பிரம்மபுத்திரா வந்துட்டு மஜுலி தீவுன்னு ஒரு தீவை உருவாக்குச்சு, அதே மாதிரி கொள்ளிடத்தில் ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவை உருவாகியிருக்கும். சரியா? கொள்ளிடத்துக்கும் காவிரிக்கும் இடையில. சரியா? ரைட். இதில் இப்போ முக்கியமானதுன்னா அது உருவாகிறது குடகுமலை, தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ராகிற இடம் ஒகேனக்கல். அந்த பிலிகுண்டுன்ற இடத்துல தான் காவிரி நீர் தமிழ்நாட்டுக்கு எத்தனை டிஎம்சி வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை அளப்பாங்க. அதுக்கடுத்து காவிரியின் குறுக்கே இருக்கிற ஒரு முக்கியமான அணைக்கட்டு மேட்டூர் அணை. சரியா? அதுக்கப்புறம் காவிரியோட முக்கியமான கிளையாறு தான் கொள்ளிடம். பவானி, நொய்யல், அமராவதிலாம் துணை ஆறு. சரியா? ரைட். அதுக்கப்புறம் பாருங்க, மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள்ல முக்கியமானது நர்மதை ஆறு. சரியா? நர்மதை ஆறும் நம்ம ஏற்கனவே பார்த்த பாரு அச்சம்கர் அமர்கண்டாக் மலைத்தொடர் மத்திய பிரதேச பகுதியில் உருவாகி அப்படியே மேற்கு நோக்கி வந்து குஜராத்தோட காம்பே வளைகுடா பகுதிகளில் கடலில் கலக்கு. சரியா? இதுக்கு மேலே இந்த பக்கம் இருக்கிற மலைத்தொடர் தான் விந்திய மலை, கீழே இருக்கிறது சாத்புரா மலை. இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற அந்த பிளவு பள்ளத்தாக்கு வழியாக பாயிற ஒரு முக்கியமான நதி தான் நர்மதை ஆறு. இதில் இருக்கிற ஒரு முக்கியமான அணைக்கட்டு சர்தார் சரோவார் அணை, குஜராத் மாநிலத்தில் இருக்கிறது. சரியா? இங்கே தான் உலகின் உயரமான சிலை, ஒற்றுமையின் சிலைன்னு சொல்லப்படுற சர்தார் பட்டேலோட சிலை. சரியா? சர்தார் வல்லபாய் பட்டேலோட சிலை இங்கே தான் இருக்குது, இந்த அணைக்கட்டு பக்கத்தில். அதுக்கப்புறம் இதுக்கு கீழே பாயிற ஒரு நதி தான் தபதி. விந்திய மலை, நர்மதை ஆறு, சாத்புரா மலை, தபதி ஆறு, இது எல்லாம் அப்படியே ஒன்றுக்கு கீழே ஒன்றா இருக்கும். சரியா? தபதி உருவாகிற இடம் முல்டாய் அப்படின்ற இடத்துல, மத்திய பிரதேச மாநிலம் முல்டாய்ன்ற இடத்துல உருவாகும். இது முக்கியமாக மகாராஷ்டிரா மாநிலம், இந்த இடத்துல மகாராஷ்டிரா மாநிலம் இருக்கும். மகாராஷ்டிரா மாநிலத்தில் விதர்பா அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கும். இப்போ நம்ம ஊரில் கொங்கு மண்டலம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மகாராஷ்டிரா மாநிலத்தில் விதர்பான்னு ஒரு பகுதி இருக்கும். அந்த இடத்துல வேளாண்மைக்கு அதிகமாக பயன்படுற ஒரு முக்கியமான ஆறு தான் தபதி. சரியா? இதெல்லாம் மேற்கு நோக்கி பாயிறார்கள். அதே மாதிரி இன்னும் ஒரு சில ஆறுகள் இருக்குது மேற்கு நோக்கி பாயிறதுல. ஆரவள்ளி மலைத்தொடரில் உருவாகும் லூனி ஆறு அப்படின்னு சொல்லி உருவாகும். சாம்பார் ஏரி கேள்விப்பட்டிருப்போம், அந்த ஏரி பக்கத்தில் உருவாகி அப்படியே குஜராத் மாநிலத்துக்குள்ளே வரும். அதே மாதிரி சபர்மதி ஆறு, அதுவும் ஆரவள்ளி மலைப்பகுதியில் உருவாகும் சபர்மதி ஆறு. இது எல்லாமே இந்த பக்கமாக வந்து அரபிக்கடல் பகுதியில் கலக்கும். அதே மாதிரி நம்ம தென்னிந்தியாவில் பார்த்தோம்னா கேரளாவில் பெரியாறு. சரியா? பெரியாறுன்னு சொல்லுவாங்க, முல்லை பெரியாறு இருக்குதுல்ல, அதில் பெரியாறு அணை அப்படியே போய் அரபிக்கடலில் கலக்கும். இது எல்லாம் இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயிற ஆறுகள். சரியா? இப்போ இதில் நம்ம பார்த்ததில் முக்கியமானது பார்த்தோம்னா நம்ம அந்த ஹிராகுட் டேம் இதில் மகாநதியில் இருந்தது. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் அந்த சிலிக்கா ஏரி இருந்தது. அதுக்கப்புறம் கோதாவரி தென்னிந்தியாவின் நீளமான ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து கிருஷ்ணாவில் இருந்த ஒரு அணைக்கட்டு நாகார்ஜுனா சாகர், அது கடலில் கலக்கிற இடம் ஹம்சலா தேவின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து காவிரி ஆறு இருக்குது. காவிரி உருவாகிறது குடகுமலை, தமிழ்நாட்டுக்குள்ளே ஒகேனக்கல் பகுதியில் என்ட்ராகி அதுக்கப்புறம் திருச்சி பக்கத்தில் முக்கொம்புன்ற இடத்துலேருந்து 2 கிளைகளாக பிரியும், கொள்ளிடம், காவிரி. அதுக்கப்புறம் காவிரி திருச்சியிலேருந்து ஆரம்பித்து நாகப்பட்டினம் வரைக்கும் காவிரி டெல்டாவை உருவாக்கும். காவிரிக்கு இருக்கிற இன்னொரு சிறப்பு என்னென்னா, காவிரி டெல்டாவை தென்னிந்தியாவின் தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. காவிரி டெல்டாவை தென்னிந்தியாவின் தோட்டம்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் காவிரி அந்த கல்லணைக்கு அப்புறமா பல கிளைகளாக பிரியும், வெண்ணாறு, வெட்டாறு அப்படின்னு சொல்லிட்டு பிரியும்.
அதுக்கு அடுத்து கல்லணைக்கு அடுத்து இருக்கிற ஒரு ஊர் தான் திருவையாறு. சரியா, காவிரியோட கிளையாறுகள் 5 ஆறுகள் பாயிற பகுதி, அதனால தான் அந்த ஊருக்கு பேர் திருவையாறு அப்படின்றது. சரியா, ரைட். இப்போ அடுத்த கிளாஸில் தமிழ்நாட்டில் பாயிற ஆறுகளை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.